மண்டை சுற்றி அப்படி விழுகும் போது போட்டே கூட போட்டு ரெண்டா பழக்கணும். உங்களை ஒழிக்காம இப்படி சாதிங்களா சொல்லுங்க. நடிக்கும் போது வராத ஜோசப்பு அரசியல் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்க கொள்ள வெறியில இருக்கும் பார்த்து. நீ தமிழ் என்று உச்சரிக்காதவன் தமிழன் என்று உச்சரிக்காதவன் நாட்டை கொடுத்துட்டு எங்களை நடுரோட்டில் கொண்டிருக்கிறான். வைத்தியக்காரன் வைத்தியக்காரன் நடிகனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் தருதல கூட்டமே. தலைவன் எவன் தலைவன் எங்களுக்கெல்லாம் ஒரு பெருமிதமும் திமிரும் இருக்குடா. என்னடா எங்களை சொல்ல முடியும்? புறம் பேசுவ, அவதூறு பேசுவ, பொய்யை பரப்புவ, கட்டமைப்பு, வேற என்ன பேசுவீங்க? திரள் நிதி திருடர்கள். திரள் நிதி திருடன் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தவ யாரு? திருட்டு நிதிக்காரு. இப்ப சொல்ற ஐயோக்கிய இப்ப யாரு? பிளாக் டிக்கெட் காரு. கள்ள சந்தையில திரைப்படம் பார்க்கிற அனுமதி சீட்டை வித்த அயோக்கிய பையன் எங்களை திறன் நிதி திருடா அயோக்கிய பையன். தம்பி ஆட்டம் மாறி மாறி தான் ஆடுவோம். இந்த ஆட்டம் உங்க கையில இருக்கு. உங்க காலில் இருக்கிற பந்து ஒரு நாள் எங்கள் கால்களுக்கு வரும். பார்த்து ஆடணும், பார்த்து பேசணும். வாதத்தில் தோற்பவன் அவதூரை கையில் எடுப்பாங்கிறான் சாக்ரட்டிஸ். இவன் அறிவு கட்ட வேணும்னா நம்ம கேள்விக்கு பதில் தானே சொல்லணும். சொல்ல தெரியாது. தெரியாதா? அவர் பொய்யா பேசுவார், ஒரு பொய் சொல்றாரு. திரள்நிதி திரள்நிதி நம்மட மக்கள் இயக்கம் மக்கள்கிட்ட இருந்து தான் வர முடியும். நீ வாக்கு என்ன நீயே வாடா குத்திக்கிட்ட? மக்கள் தான்டா கேட்க. நான் வாக்கையும் கேட்கிறேன், வலிமையும் கேட்கிறேன். இனமாகவும் பணமாகவும் என் மக்கள் தான் எங்களோட நிற்கணும். கட்சி காசுல ஒரு தேடி இருந்த மாட்டோம்டா நாங்க. திறநிதி காசுல இல்ல கார் வாங்கிட்டா இன்னும் உங்க ஆத்தா பத்தா தாலி எடுத்து விட்டாடா வாங்க. பென்ஸ் கார் வாங்கிட்டார் சீமான். பென்ஸ் கார் லைட் வாங்கி விட லைட். எங்க அம்மா தமிழ் சொல்லி சொன்னாங்கல்ல, சோனா போய் போட்டு தேஞ்ச ரப்பர் செருப்பை போட்டுக்கிட்டு அப்படியே பழைய ஜிப்பா போட்டுக்கிட்டு இப்படிதானே பேசியிருந்தான். 7 லட்சம் மக்களை திருச்சியில திரட்டி தமிழ் தேசிய அரசியல் எங்களை இந்த சும்மப்பெண் உலகம் பூரா எத்தனை கோடி மக்கள் எங்களை உயிரா நேசிச்சு பெத்த பிள்ளை போல நேசிக்க எத்தனை பேரன்பு கொண்ட எங்க சொந்தக்காரங்க. அவன் என்னன்னா அந்த காரு, இந்த பிச்சைக்கார காரு. நாங்க வேணாம்னு வச்சுக்கோண்டா, அதெல்லாம் வேணாங்க எனக்கு இது போதும் அப்படின்னு. அது மருமை ஒரு அந்த காரில் வந்து வண்டியில் வந்துட்டு அவர் திடீர்னு மாமா இவ்வளோ தூரம் பயணத்தில் எப்படி மாமா அவராக காசை கட்டி வாங்கிட்டு வந்து இது பண்ணாப்ல பொறுக்கல். இப்போ நான் சொந்தமாக விண்ணூருக்கு வாங்கி விட்டேன்னா என்னடா பண்ணுங்க? வைத்தியக்காரன் செத்து போங்கடா. நான் குறைகிட்ட சொன்னேன், நம்ம செய்யறது அவங்களுக்கு எதை பிடிக்கலையோ அதை திரும்ப திரும்ப செய்யணும்டா. பேசுறது அவங்களுக்கு எரிச்சலா இருக்காடா, அதே பேசுறேன். பயிற்சி கூடத்துல ஒரு உடையை போட்டு பயிற்சி இருக்கும்போது காலத்தை இப்படி வச்சா இந்த உடையை பார்த்தீங்களா, பேசுவது தற்சார்பு ஆனால் போடுது இங்கே தயாரிச்சதாண்டா பைத்தியக்காரன். அதுதான் அவன் என்ன துறைக்கு சொன்னேன். அப்ப நம்ம ஒன்று செய்யணும், கோணி சாக்கில் ஒரு அவசரத்தை அவன் என்னன்னா எங்களை பார்க்கும்போது நீங்களும் கோமணம் கட்டிட்டு அலையாமல் எதுவும் போட்டுருங்க. டேய் டேய் உங்களை எல்லாம் வர டே இருங்கடா. தம்பி கொள்ள வெறியில இருக்கும் பார்த்து.
பேசவே ஆரம்பிக்கல. எதிர்க்கிறார் எதிர்க்கட்டே எதிர்க்கலடா, களத்துக்கு நாங்க வரலடா. வந்தா என்னடா நீங்க சில கேள்விகள் கேட்கிறோம். சில கேள்விகள் நாங்க ஏற்றுக்கொண்ட தலைமை என்பது எப்படிப்பட்டது? உலகத்தில் எந்த இனத்திற்கும் எங்கள் தலைவனை போல தலைவன் வாச்சிருக்கோம். நம்பி வெற்றிச்சரன் சொன்னான், 3 தலைமுறை தன் இன விடுதலைக்கு களத்திலே நின்றவன் உலக வரலாற்றிலே எங்கள் தலைவர். அவன் நின்றான், அவன் மகன் நின்றான், மகன் நின்றான், அவன் உயிர் துணையாக என் அண்ணி மதிவதனியும் நின்றான். இறுதி கட்டத்தில் தன் தாயும் தந்தையும் களத்திலே கொண்டு நிறுத்தினான், தன்னோடு வைத்திருந்தான். 3 தலைமுறை, 3 தலைமுறையும் தன் இன விடுதலைக்கு பலியானது உலக வரலாற்றிலே என் உயிர் தலைவன் பிரபாகரன் மகன் குடும்பம். எத்தனை பெருமையா சொல்லி முடிக்க முடியாது. அவ்வளவு பெரிய வரலாறு. அவன் பிரபாகரன் என்பது பெயர் சொல்லல்ல, அவனே ஒரு பேரினத்தின் வரலாறு. அவன் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தத்துவமாகவே வாழ்ந்தவன், கற்பித்தவன் அல்ல, வாழ்ந்தவன். அடிமை வாழ்விலும் உரிமை சாவு மேலானது. இது பன்னெடுங்காலமாக எம்மின முன்னோர்கள் வாழ்க்கையிலிருந்து எங்களுக்கு கற்றுத்தந்தது. உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா? ஏன்? உயிர் என்பது தனிப்பட்ட ஒருவனுக்கான இழப்பு, உரிமை இழப்பு ஒட்டுமொத்த தேசிய இனத்திற்கான இழப்பு. எனவே உயிரினும் மேலானது எமது உரிமை. மண்டியிட்டு வாழ்வதை விட மானத்தோடு மடிவது மேலானது. சரணடைந்து வாழ்வதை விட சண்டையிட்டு சாவது மேலானது. இதான் மான தமிழனின் கோட்பாடு. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர்ந்து பாடின புரட்சி பாவலன். தமிழர் என்று ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு. நாம் எங்களுடைய தாத்தன் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம், அன்பே அவரது மொழியாம், அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். அமிழ்தம் ஏன் சொல்றான்? இவனும் சொல்றான் தமிழுக்கு அமுது என்று பேர், அமுதுக்கும் அமுது என்று பேர். ஆனால் தமிழுக்கும் அமுது என்று பேர். அமிழ்தம் அவரது மொழியாம், அன்பே அவரது வழியாம். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே நீ போனால் அது தமிழ் 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 என்று கேட்கும். தமிழ் 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 என்று வேகமாக சொல்லிக் கொண்டே போனால் அது அமிழ் அமிழ் தமிழ் தமிழ் என்று கேட்கும். அதனால் தமிழுக்கும் அமுது என்று பேர். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டுன்னா அதோட நிறுத்திட்டான். ஒருத்தர் வந்தா தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, மானமும் வீரமும் அவருக்கு உயிர் என்று உலகத்திற்கு காட்டியவன் நாம் உயிர் தலைவன் பிரபாகரன் அவர்கள். என்ன பெருமையா அவனுக்கு இல்லை? யாரால் தமிழன் பெருமைக்குரியவன்? காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியவன். நம் புரட்சிப்பாளன். நீ யாரான்? தமிழன். நான் தமிழன், நீ தமிழன். அந்த திமிரும் நிமிர்வும் வந்து விட்டான். நம்மள ஒரு வயதில் தங்க ஏன் போட்டான், எதுக்கு போட்டான்? வேட்பாளரே படிச்சிருக்கானா? யாரு இவரா? இவரா நம்ம ஒரு மெல்லிய அவருக்கே தெரியல. இவர் சீட்டு கொடுத்தோமா ஜெயிச்சாரா? மந்திரியா? என்ன செய்யறது தெரியல. ஏதோ நாய் திட்டு போய் கடிச்சு விடாம நமக்கு ஒரு கனவு இருக்கு. நம் தலைவர் நமக்கு கையளித்த பெரும் கனவு இருக்கு. நம்முடைய முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு நம் தலைவர்கள், நம் தலைவனும் பல்லாயிரக்கணக்கான நமது மாவீரர்களும் சுமந்த கனவு இன்று நமது கைகள்.
களம் வேறு, காலம் வேறு, கனவு ஒன்றுதான். தம்பி வெற்றிச்சீலன் சொன்னது போல நான் முன்வைத்ததுதான், இலக்கு ஒன்றுதான், நம் இனத்தின் விடுதலை. பாதையை தேடாதே உருவாக்கு என்றான் தலைவர். ஹிட்லர் சொல்றாங்க, என்னடா பார்த்துட்டு இருக்கேன், பாதையவா தேடி இறங்கி நட, அது பாதையாகுதான். இறங்கி நடந்தான் தலைவன், பாதையாச்சு. நமக்கு சொன்ன பாதையை தேடாதே உருவாக்கு, நடந்தோம், உருவாகிவிட்டது, இலக்கை குறித்தாகிவிட்டது. அங்காருக்கு பாதை சரியானது, பயணம் தெளிவானது, உழைப்பு கடுமையானது, உண்மையானது, வெற்றி உறுதியானது. ஆனால் காலம், அதுதான் தம்பி துறை சொல்றான், என் வெற்றியை நீ தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் தடுத்து விட முடியாது. ஜஸ்ட் டிலே, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன நானா வந்தவன் இல்லை, உங்களை மாதிரி ஆசைப்பட்டு முதலமைச்சராக வந்தவன் இல்லை. நான் காலம் என்னை இறக்கி விட்டுச்சு. நான் படம் எடுத்து பிள்ளைக்குதான் வந்தேன், அதான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என்னை தள்ளி விட்டுச்சு. யாரா என்னை தள்ளி விட்டதுன்னு என்ன, ஒரு தடவை கிணத்துக்குள்ள குச்சி கேப்பாரில் அந்த மாதிரி என்னை தள்ளி விட்டது. நான் என் வீட்டு வாலி விழுந்துருச்சு, நான் கிணத்துக்குள்ள குதிச்சேன். மூழ்கி போகும்போது என் பரம்பரையே உள்ள கிடக்குன்னு தெரிஞ்சு அப்புறம் இந்த வேலையை நான் செய்ய வேண்டியது வந்துச்சு. புரியுதுன்னு. அதனால இது நான் விரும்பி வந்தது அல்ல, காலம் எனக்கு கையளித்த கடமை. வரலாறு எனக்கு வார்த்து கொடுத்த மாபெரும் பொறுப்பு. சரி, இல்லடா நாங்க இல்ல, நான் இல்ல, நாம் தமிழர் இல்ல, வெளியேறி நாதி இருக்கடா அவனுக்கு. தமிழ் என்று, தமிழர் என்று, காடு என்று, செடி என்று, மலை என்று, ஆறு என்று, அருவி என்று, நிலம் என்று, வளம் என்று சொல்வதற்கு உனக்கு ஒரு வீர மகன் வருத்தம் கிடையாது. உலகத்துல ஒரு அண்ணன் தம்பி, தலைவன் தம்பி, அதெல்லாம் தாண்டி அப்பா மகனுக்கு இருக்கிற ஒரு பிணைப்பு. என் தங்கச்சி கூட சொல்லுவாள், அவன் வரும்போது தம்பி அவன் தான், போகும்போது மூத்த மகனா போனான்னு பேட்டியில் சொல்லியிருப்பார். வேற ஒரு தலைவன் தன் பிள்ளைய ஊருக்கு அனுப்பும்போது தங்கி வர சாக துணிஞ்சிருங்க, எல்லாமே உங்களுக்கு சாதாரணமா போயிடும். சத்தியம் சொல்றேன், இந்த மாதிரி தன் எனக்கு சொல்லி அனுப்பும்போது ஒரே வார்த்தை தான், சாக துணிஞ்சிருங்க, உங்களுக்கு எல்லாமே சாதாரணமாயிடும். ஏன்னா அன்னைக்கு காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருக்கு, இங்க திமுக ஆண்டுகிட்டு இருக்கு. ஒரு பையன் இவ்வளவு கூட்டம்லாம் ஒத்தை மகன் கட்டி எனக்கு அரவன் நான் பாடல் கொள்கை உறுதியை பற்றியும் நிலைப்பாடு பற்றி எனக்கு கூட்டணி பாட்ட வைத்துக்கிறடே போறதுன்னு ஆயிடுச்சு. போய் அன்னைக்கு எதாவது குழத்திட்டு போவாங்க, போற போக்கில் அதை புலம்பிட்டு போகாது. கூட்டணி வைக்கிறதுன்னா எத்தனை பேர் பேசியிருப்பான். ஒரு விழுக்காடு 4 விழுக்காடு வைக்கிறவன்ட்டு அவளை பேசும்போது 8.5 விழுக்காடு 36 லட்சம் வாக்கை தொட்டவனை எவ்வளோ பேரும் பேசியிருப்பான். போயிருக்க முடியாத. இனமானத்திற்காக போராட வந்த பிள்ளைகள் நாங்கள், ஆனால் தன்மானத்தை இழந்து விட்டு போராட மாட்டோம். தோத்துட்டு போறோம், யாருக்கு தோக்குறோம்? தோல்வி இனங்களுக்கானதில்லை. என் தம்பி சொன்ன மாதிரி, எங்கள் ஐயா பொதுச் செயலாளர் திருமாச்செல்வன் சொன்ன மாதிரி இனத்திற்கான. என் மக்கள் முடிவு செய்கிறார்கள், அவர்களுக்கு இது சரி என்று செய்யுங்க, அவ்வளவுதான். சாதி பார்த்து போடாதே, ஓட்டு போட்டால் அந்த ஓட்டு எனக்கு தீட்டுன்னு நாம் புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஆதி தமிழ் சமூக மக்களுக்கு தேடி தேடி தேர்தல் நிற்க வாய்ப்பு கொடுத்தது நாம். ஆதி தமிழ் குடிகளுக்கு 16 22 தொகுதி பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். 21 16 தொகுதிகளை தேர்வு செய்து பொது தொகுதியிலே நிறுத்தினது நாம். பிறகு இந்த போது எல்லாருக்கும் நாவிதர், குயவர், வண்ணார், இது இந்த மாதிரி பழங்குடி மக்கள், ஷெட்யூல்ட் இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதுனால தச்சர் இவங்களுக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமூகம் ஒரு தடவை கூட அவன் வென்றது இல்லை. எவ்வளவு பெரிய வரலாற்றில் எவ்வளவு பெரிய துயரம் பாரு. சோசியலிசம் வா, கம்யூனிசம் வா, ரெவல்யூஷன் வா, அது வா, ஒன்றும் கிடையாது, ஒருத்தரும் செய்யலை. அதனால இந்த வாட்டி 8 இடம் கொடுத்தோம். ஆனால் நாங்கள் சாதியை ஒழிச்சுக்கிட்டோம். எங்க சாதியை ஒழிச்சு? மாண்புமிகு தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள்
இத்தனை தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கும்போது பெரம்பூர்ல ஏன் என்ற ஊடகங்களை துண்டிக்காம போடுறோம். நீங்க நீங்க வந்து நல்லது எதையும் கொண்டு வரதுலேயே நீங்க சத்தியம் பண்ணிருக்கீங்க. நாங்கள் நல்லதை எதையும் பேசுறதுலையும் நாங்கள் சத்தியம் பண்ணிருக்கோம். ஆட்சி எப்படி நடத்தணும்னு படம் படமா போட்டு காட்டினேன், ஒரு துணி காட்சியை போடல. ஏன்? அவங்களுக்கு நல்ல ஆட்சி வருவதோ நல்ல அரசு அமைவதோ அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. நீங்க போடணும், நான் கேள்வி எழுப்புறேன். சட்டமன்றத்துல இருந்து அங்கே எழுப்பியிருப்பேன், இப்ப இல்லை. இந்த அரங்கத்துல இத்தனை ஆயிரம் மக்களுக்கு இடையில எழுப்புறேன். தம்பி பெரம்பூர்ல ஏன் நின்றீர்கள்? ஏன் நின்றீர்கள்? நீங்க சொல்றீங்களா இல்ல உங்க கட்சிக்காரன் சொல்றாரு, நான் சொல்றேன். இத்தனை தொகுதி இருக்கும்போது திருச்சி கிழக்கை தேடி போய் ஏன் பெரம்பூரில் மதம், திருச்சி கிழக்கில் சாதியும் மதம். நீங்க என்ன பேசுறீங்க? சாதியை ஒழித்து விட்டு. உங்களை ஒழிக்காம எப்படி சாதிகளை சொல்றீங்க? நடிக்கும் போது வராத ஜோசப் அரசியல் இப்ப முதலமைச்சர் ஆயிட்ட பிறகு ஜோசப் விஜய் அந்த படங்களை திருப்பி ஜோசப் விஜய். ஏன் அந்த முதல் படத்துல அறிமுகம் முகமது ஜோசப் விஜய் போடல? எப்படி எப்படி ஊழலஞ்சத்தை ஒழிச்சு விட்டா எங்கிட்டு ஒழிச்சிய? என் தம்பி மதுரமுத்து மது ஒழிச்ச மாதிரியா? நீங்க முதலமைச்சரா நான் என்னங்க பண்ணுவீங்க? மது ஒழிச்சுவேன். எப்படி ஒழிப்பீங்க? இப்படி கேட்பீங்கன்னா அந்த வந்து ஒழிச்சு வச்சிருக்கீங்க. வாய்கிட்ட ஒழிக்கிறது இல்லை. நீங்க பண்ற சேட்டை பாருங்களேன். போதைப் பொருள் ஒழிப்புக்கு ஒரு விழிப்புணர்வு தொடர் ஓட்டம். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, ஓடி ஒழிக்கிறது இல்லை, போதைப் பொருளை தேடி ஒழிக்கிறது. ஓடுனீங்க மாணவர்களே 3 கிலோமீட்டர் ஓடுகிற ஒரே முதலமைச்சர். 12 கிலோமீட்டர் ஓடுவேன். ஓட விட என்னோட என் நம்பி பாராட்ட கேள்வி. எல்லாரும் ஒய்எம்சிக்குள்ள ஓடுறான், ஒய்எம்சி சுற்றி ஓடுறான். போய் கேளுங்க. இதெல்லாம் ஒரு பெருமை. போதைப் பொருளை ஒழிஞ்சிருச்சா? நீங்க ஒழிஞ்சிருச்ச. போதை என்பதற்கான வரையறை என்ன? மாண்புமிகு முதல்வர் அவர் ஜோசப் விஜய் அவர்கள் போதை என்பது போதைப் பொருளுக்கான திடப்போதை. கொக்கைன், கஞ்சா, அவின், மெத்தப்பட்டமின், அப்புறம் வேற என்ன இருக்கு? அவின், குட்கா, இதெல்லாம் தான் போதைப் பொருள் நினைச்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்க இந்த தெரு திறந்திருக்க டாஸ்மார்க், அதில் விற்கிற பீரு, பிராண்டி, விஸ்கி, ரம்மு, ஜின்னு, ஒயின், இதெல்லாம் கரும்புச்சாரா இல்லை பழச்சாரா இல்லை கோயிலில் கொடுக்குற புனித நீர் தீர்த்தமா? அது என்ன வேறு? அது எப்படி? இவங்க மாற்றம் என்ன மாற்றங்கிற இதே பேசுறது. நம்ம மாற்றம்னு சொல்றதுனால மாத்திட்டோம், நாங்க மாற்றம். என்ன மாற்றம்? இந்த திராவிட கட்சிகள் அரை நூற்றாண்டுகளாக வெறும் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் தான் செய்தது. சேவை அரசியல் செய்யவில்லை, செய்யாது. தேர்தல் அரசியலே செய்தது, மக்கள் அரசியல் செய்யாது. அதேதான் இவர் செய்தது. இங்க இருந்து போறோம், இப்ப வெளியில போய் பார்க்கிறோம். பேருந்து நிலையங்கள் முழுக்க பதாகை. மக்கள் காசை வீணடிக்க மாட்டாங்க. அதில் வச்சிருக்காப்ல 717 சில்லறை மதுக்கடைகளை மூடியது வெற்றி தமிழகம், வெற்றியை நோக்கி தமிழகம். அப்படி சிரிச்சு உட்கார்ந்துருக்காங்க. அவர் என்னன்னா, நான் முதல்வன். செப்டம்பர் 16 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 பூ கட்டுற ஒரு அம்மா, பாத்திரம் வைக்கிற அம்மா படத்துல இருக்கு. நான் தினம் திரும்பி பாட்டே போகல. வேற புதுச்சேரியிலிருந்து வரணும் தினம் இல்லை. தெருவில் பூரா பார்க்குற நிறைய பேருந்து கிடக்குறல, பேருந்து நிலையங்களை பார்ப்பேன். அவர் அப்படியே உட்கார்ந்துருப்பார் ஐயா. இப்போ இவர் வந்து இப்போ வந்து இருங்க வர. அப்புறம் சிங்கப்பெண் பெண்கள் பாதுகாப்புக்கு சிங்கப்பெண் சிறப்பு படை, அதுக்கு ஒரு விளம்பரம். அப்படி சிரிச்சுட்டு இருக்காப்ல. அதுதான் சட்டசபையில் பேசிட்டீங்க, சொல்லிட்டீங்க. செய்தி நாளேடு முழுக்க, தொலைக்காட்சி முழுக்க வந்துருச்சு, மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு.
அப்புறத்துக்கு இவ்வளவு கோடிகளை செலவழித்து தெரு தெருவா விளம்பரம் இருக்கு. இதுதான் செய்தி விளம்பர அரசு. நீங்க ஒன்லி ரீல்ஸ் தான், நோ ரூல்ஸ். ரூல் பண்றது இல்ல, ரீல் தான். இன்னைக்கு என்ன பண்ணலாம்? பேருந்துல போகலாம். பேருந்துல அப்போ அதுக்கும் போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் போட்டிருக்கீங்கள, கமலன் விஜய் பார்த்திபன். பேரை வச்சுக்கலாம், கில்லி சரத்குமார், திருப்பாச்சி வெட்டர்வால், எதே ஒன்று வச்சுக்கிறது, பேரை வச்சுக்கிட்டு சூப்பர் சூப்பர் ஆயன் அப்படி எதோ ஐயா வச்சுக்கிற மாதிரி எதே வச்சுக்கிறது. அவன் இந்த சரத்குமாருங்கிற அவன் எப்படிப்பட்ட வீரன்? அது கிள்ளி சரத்து. அவங்க சமாளிக்கிறேன்டே எல்லாத்தையும் சரி பண்ண நினைக்கிறாங்கடா. ஆமா தவறுங்க அப்படின்னு சொல்லி அதை திருத்திக்கிறது கிடையாது. தவறு தான், இனிமே இல்லை அப்படின்னு சொல்லணும்ல. விளையாட்டு போட்டி கிரிக்கெட்டு IPL பார்க்க போறாரு, சரி போறாரு. குழந்தைக்கு உடம்பு முடியல. எவனாவது நல்ல தகப்பன் உடம்பு முடியாத குழந்தைய தூக்கிட்டு, சின்ன குழந்தைய தூக்கிட்டு IPL பார்க்க, இவன்கிட்ட இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்குறிய அமைச்சர் பதவி, அவன் என்ன வெங்காயத்தில் நிர்வாகம்? ஒரு குழந்தைக்கு தகப்பனா இருக்க தகுதியற்ற ஒருவனை எப்படி மந்திரியா? மாத்திரை கொடுக்க வேண்டிய நிலையில இருக்குது, உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டில் குழந்தை வச்சு பார்க்கணும். அப்படியே நான் IPL பார்த்தா தான் உயிரோட இருக்கணும்னா வீட்டில் தொலைக்காட்சியில பாரு. அங்க கூட்டி கொண்டு போய் மாத்திரையை ஒரு இதில் வச்சு, அது எது கடன் அட்டையா, கடன் அட்டையில எப்படி நசுக்கிறாப்ல. பின்னாடி ஒரு புள்ள குழந்தை அழுது, உடம்பு முடியாத குழந்தைக்கு மாத்திரை இருக்கா, பின்னாடி தித்தி அதை எவ்வளோ எடுத்துக்கான். அடுத்துக்கிட்டு 500 ரூபாய் இதுக்கு கையில் வருது. மாத்திரை நசுக்கிறதுக்கு 500 ரூபாய்க்கு என்ன சம்பந்தம்? இந்த மாத்திரையை ஏன் நான் பொடியா நசுக்கிறேன்? தண்ணியில போட்டு குழந்தைக்கு கொடுக்க. மாத்திரையை அப்படியே போட்டாலும் கரைஞ்சிருமே, எதுக்கு நசுக்கிற? டேய், கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். உடனே தெரியாதா? அது தெரியுதுலடா. உங்களுக்கு முன்னாடியே 15 வருஷமா இங்க இருக்கா, எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? அது கேட்கறது. அது வந்து அவர் கொடுக்குறாரு, இப்படி நசுக்கி போடுறாரு. இப்ப வழக்கு போட்டு சீமான் கெடுத்து விட்டாங்க. நாட்டே கெடுத்து வச்சுக்கடா, நாட்டே கெடுத்து வச்சுருக்கீங்க. காப்பாற்ற போராடுறா. கேள்விதான்டா கேட்கிறோம். உங்களுக்கு எங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்டா, மாண்புமிகு ஜோசப் விஜய் முதல்வர் அவர்களுக்கு முன்னாடி நிற்கிற சீமானுக்கு இருக்கிற வித்தியாசம் ஒண்ணுதான். இவன் என்ன செய்வான்னு கேள்வி. இவன் என்ன செய்வான்னா உண்மையை சொல்லுவான். கடன் இவ்வளவு இருக்கு, வட்டியே 1 லட்சம் கோடிக்கு மேல வருது, நம்ம இவ்வளவு சிரமம் இருக்கு, அதனால கொஞ்சம் பொருங்க. இப்ப நான் சொல்றேன், படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத 70 லட்சம் இளைஞர் இருக்கான், கிட்டத்தட்ட 1 கோடி. இப்ப நான் என்ன செய்வேன்? பிரபாகரன் மகன் என்ன சொல்லுவேன்? காமராஜரனுடைய பெருந்தலைவனின் பேரன், வஉசியின் வாரிசு, தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரின் பேரன், தீரன் சின்னமலையின் வாரிசு, அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசனுடைய பேரன். நான் என்ன சொல்லுவேன்னு கேளு. சிங்காரவேலர் ஜீவானந்தத்தின் பேரன் என்ன சொன்னான்? படித்து முடித்து விட்டு வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு, இளைஞர்களுக்கு வேலை தானே, அரசு வேலை தானே. அது எந்த வேலைன்னு கேட்காத, வேலை தானே, உனக்கு வேலை தானே. இது நான். நீங்கெல்லாம் வேலை இல்லாத இளைஞருக்கு 4000 தானே. ஒரு தலைவன் என்பவன் நிலையான தீர்வை நோக்கி நகர்த்தணும்டா. அதான்டா கனவு, அதான் விஷன், அதான் ட்ரீம். ஒரு தொலைநோக்கு இருக்கணும். நான் வேலை தரல, எப்படி தெரியும்? டாக்டர் இவ்வளவுதான் இருக்கு. அடே IAS மொத்தம் 7500. இந்தியா முழுமைக்கு எவ்வளவு? 5800 300. இவ்வளவுதான்டா IAS. IPS எவ்வளோடா? 7000. எவ்வளோடா முதல்ல? எவ்வளோடா? ஒரு 7500, 7800, 8000 இருக்கும். இவ்வளவுதான். நான் எல்லாம் IPS சோறு அது எங்க ஆத்தா அப்பதான் ஊத்தணும். இப்ப நான் என்ன சொல்றேன்? இந்த பணிகள் அப்படியே இருக்கட்டும். இதோடு ஆடு மாடு வளர்த்த, நாட்டுக்கோழி வளர்த்த, பட்டுப்பூச்சி வளர்த்த, வேளாண்மை செய்தல், இதையெல்லாம் அரசு பணியாக மாற்றிவிட்டால் கூடுதலாக வேலை வாய்ப்பு வாழ்விடத்திலே கிடைக்கும். இப்ப உதாரணமா ஒரு சிக்கல் வரும். இந்த கறிக்கோழிக்காரன் போராட்டம் நடத்துறதுக்கு தயாரா இருந்தான். ஏன்னா வெளியிலிருந்து வர்றவன் கூடுதலை இறைய கொடுத்து எடையை கூட்டி தண்டிடலாம். இங்க அது வரும்போதே எல்லாம் போய் நிற்கும் போது அங்க ஏத்துறதுல இருக்க எடை இங்க இறக்கும் போது இருக்குல்ல, நான் போராட்டம். நான் என்ன நீ என்ன மயத்துக்கு அங்கிருந்து ஏத்துற? நீ இங்க வளர வேண்டியதானே. அப்ப திங்கிறதுக்கு
லக் பீஸ். அப்ப என்ன சொல்லணும்னா, இந்த பலகையை தேய்க்கிறதுக்கு எங்க ஒரு உப்பு காய் வச்சிருப்பான். நீ தானே இந்த ஆடு மாடு வளர்க்குறது அவமானமா பேசினவன் தம்பி, இந்த வலையொலியில் இருக்கணும் குறிச்சு வச்சுக்கணுங்கிற மகளே, குறிச்சு வச்சுக்கணும்னாடே அவன் இவன் தான்ப்பா கொண்டாப்பா நாக்க போடுறான் இழுத்துக்கடா நல்லா தேய்ச்சி இருட்டுக்குள்ள போட்டு ஒரு வாரம் அண்ணன் சோறு இல்லாமல் போட்டு உன்னை கொள்ளல பார்த்து ஆடு மாடு போய் சொல்றோம். டேய் உனக்கு மேய்க்க வைக்க தான் வெள்ள போட நாய். சீனக்காரன் 1,00,000 மாதம் சம்பளம், ஆடு மேய்க்க எனக்கு ஆட்கள் தேவைன்னா பல ஆயிரக்கணக்கில் விண்ணப்பிச்சுட்டான். நான் கேட்டேன், சீனாக்காரன் சொன்னா ரசிக்கிறேன், சீமான் சொன்னா சிரிக்கிறேன், ஏன்னா அவனுக்கு என்னடா ஆள் தான் பிரச்சனை. என் தம்பி துறை சொல்றான்ல, நானே யுவான் சுவாங் மாதிரி கபான் சிக்ஸிங் ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஏதோ பேசுறதுன்னு வச்சுக்கேன். என்னம்மா பேசுறான் யாமே ஒரு பாட்டு போட்டு இல்லை வம்படியா நான் என்ன, ஏன்னா அவர் கலட்டிட்டாரு. இப்போ நான் போடணும். என் நீங்க தான் போடுவீங்களா, நாங்கள் போட முடியுமா? போட்டோம் இன்னொரு டைம் கட்டிட்டு. ஆமா, அவர் இங்க வச்சா போட்டு நான் இங்க வைக்க. நாங்க வாங்கி வந்த மரம் தப்ப ஒன்றும் பண்ண முடியும். அவன் அப்படி இப்ப தொலைநோக்குங்கிறது என்னன்னு இல்லை. எப்படி 6 சிலிண்டர் அன்னபூர்ணி சூப்பர் 6 எப்போ வரும்? 200 யூனிட் மின்சாரம் மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்ககிட்ட கேட்டது இலவச மின்சாரம் என்று 200 அலகு மின்சாரத்தை கேட்டது யாருன்னு சொல்லு. கேட்டது ஒரு யூனிட் மின்சாரம் 5 ரூபா 50 காசுனா நீங்க ஒரு 3 ரூபாய்க்கு கொடுங்க. மக்கள் கட்டுமான இவ்வளவு குறைச்சு கொடுக்குறேன் அப்படி சொல்லுங்க. இதுல இழக்கிற பணத்தை எப்படி ஈடுகட்டு? முதல் கையெழுத்தே நீங்க 200 அலகு மின்சாரத்தை கேட்டுக்கொள்றீங்க. பிரபாகர மகன் சீமான் என்ன போடுவாங்க? முதல் கையெழுத்து. அவன் முதலமைச்சராக எழுத்து போட்டுருவான். பிறகு என்ன போடுவான்? கல்வி ஒன்றுதான் சமூக மாற்றத்தை, சமூக முன்னேற்றத்தை ஏற்படுத்த புரட்சியாளர் அம்பேத்கர் தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. ஒரு நாட்டை ஆளுகிற மன்னனுக்கு அந்த நாட்டின் எல்லையில் மட்டும்தான் செல்வாக்கு மதிப்பு. ஆனால் கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார். பிச்சை முகிலும் கற்கை நின்ற என்கிறான் கொன்றை வேந்தனில் அதிவீரராமவர்ணி. கல்வியில் இருந்துதான் ஒரு சமூகம் மேம்படும். அறிவு மானிட உரிமை, கல்வி மானுட உரிமை. என்ன பேசுவேன்? கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதை கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. இதை தகர்க்கிறது. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி தமிழ்நாட்டு அரசு கொடுக்குது. தமிழ் தேசிய அரசியல் கொடுக்குது. பிரபாகரன் மகன் சீமானின் அரசு கொடுக்குது. ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியான சமமான கல்வி, கட்டணம் இல்லாத கல்வி. இந்த இலவசங்கிற வார்த்தையை ஒழிக்கணும். கட்டணம் இல்லாது கொடுக்கும். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன தரம் இருக்கிறது என்று என் பெற்றோர்களும் என் பிள்ளைகளும் நினைக்கிறார்களோ அதை தாண்டிய கல்வி. கல்வியில் தலை சிறந்த நாடு பின்லாந்து. 10 ஆண்டுகளில் எழுதி பார்த்தேன். only 10 years. திருப்பி ஒருத்தன் சொல்லுவான் பின்லாந்தில் இருக்கு உலகத்தின் தலை சிறந்த நாடு தமிழ்நாடு. லீக்வானி சொன்ன லீக்வானி only 10 years சிங்கப்பூர் என் கைகளில் கொடு. உலகம் 1000 ஆண்டுகள் கழிச்சு சிங்கப்பூரை புகழ்கிற உயரத்தில் நிறுத்துறேன். நான் நிறுத்திட்டேன். லீக்வானி சிங்கப்பூரில் முடிகிறது. பிரபாகரன் மகன் சீமானால் தமிழ்நாட்டில் முடியாத ஒரு இத்திரியின் நாடு. இவ்வளவுதான் மக்கள் தொகை. ஒரு வளமும் இல்லை கடலை தவிர. எந்த வளம் இல்லை. கொடுமடா. தஞ்சாவூர்ல இருந்து அரபு நாட்டில் ஒட்டகம் வைக்கப்படுறாங்கடா. கேவலம் உண்டாடா. தஞ்சாவூர்ல இருந்து பிற நாட்டுக்கு விலைக்கு சிங்கப்பூருக்கு விலைக்கான ஒண்ணு. என் நாடு சொத்தம்.
இவ்வளவு வளத்தை வச்சுக்கிட்டு போய் அரபு நாட்டில் பாலைவனத்துல போய் ஒட்டாம வச்சுட்டு என் பிள்ளை நிக்கிறான்டா. இது மாதிரி ஒரு கொடுமை. அரபு நாட்டில் ஒட்டகை மைக்கினா அன்னை நிலத்துல ஆடு மாடு மைக்கூடாத. என்னடா கொடுமை. ஆடு மாடு மேய்க்க சொல்லு. உன்னை மேய்க்க சொல்ல பரதேசி இக்காலி பல ஒன்னே நான் மேய்க்க சொல்லடா. போடா எழுதி வச்சுக்கடா. ஒரு நாள் அவசர கூட்டம் எங்கே நடக்குதுங்க, இந்த கூட்டு பண்ணையில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அங்கே உட்காந்துருக்காரு முதலமைச்சர், எல்லா அமைச்சரும் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. நீ அங்கே வருவார் 2000 பண்ணை இருக்கு. அங்கே கூட வந்து உட்காந்துக்கிட்டு அங்கே நாங்கள் வளர்த்து நாட்டுக்கோழி வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே ஆட்டுக்கறி பிரியாணி கொடுக்குமா, அதை சாப்பிட்டுக்குவோம். ஏய் இதெல்லாம் நான் சாதிச்சு காட்டிட்டு சாகலைன்னா நான் பிரபாகரன் மகன். கற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை. கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள். பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல, தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள். முடிச்சு நீ பெத்துட்டியா 3 வயசுல ஒப்படைச்சிட்டு வெளியேறி. பிள்ளைக்கும் அரசுக்குமானது. நான் கேட்பேன், என்ன படிக்கிற ஐயா? ஐயா நான் வந்து டாக்டர் போயா. ஐயா நான் இன்ஜினியர் போயா. ஐயா எனக்கு பாடுறது பிடிக்கும் பாடியா. ஐயா எனக்கு ஓடுறது பிடிக்கும் ஓடியா. அதுக்குன்னு வரக்கூடாது, தொலைச்சு போடுவேன். ₹1 கல்வி கிடையாது. தொடக்க கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை என் பிள்ளைக்கு தரமான கல்வி. ₹1 கட்டணம் இல்லாமல். அது போட்டியில் 200 அலகு மின்சாரம் இலவசம்னு கையெழுத்து போட்டுருக்கேன். ₹1000 கட்டினா 4000 கட்டிட்டு வீட்டில் அழுகிட்டு இருக்கேன். இப்போ மலைவழி திருப்பினா 7000 கட்டிட்டு 17000 வந்துருக்கு. இதில் வீட்டில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் மின்சாரம் இருக்கு. அதுக்கே இவ்வளோ கட்டணும். நம்ம வீட்டில தான் இந்த மின் ஊக்கி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கு. கடப்படான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கு. ஆளக்கொடுமை. ஏதோ நடந்து வச்சு என் ஊரில் சொல்லுவான், பிச்சை எடுக்கிற மாதிரி கனவு கண்டா பெருமை அவர்கிட்டையும் சொல்ல முடியாது லட்சியமா அப்படின்னு. நீங்கள் போட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு நாங்கள்லாம் டிவி கேக்கு போட்டோம், விசிலுக்கு போட்டோம்னு எவனும் சொல்ல மாட்டான். விசில முழுங்குன எப்படி இருப்பான். இப்ப நம்ம வேலைய ஐயோ இந்த வீடு அடிக்கிறான் அப்படிலாம் அல்லாதீங்க. விசில் அடிக்க சரியாயிரும். இது கரூர்ல உங்களுக்கு மனிதாபிமானம் இருக்கா? நீங்க டேய் மனிதாபிமானத்தில் மொத்த உருவம்டாங்க. எங்களை பார்த்து கேட்பாங்க. கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. வேற்று நாட்டு ராணுவம், இன்னொரு நாட்டு ராணுவம், என் இனத்தின் பகை நாட்டின் ராணுவம் இலங்கை. அந்த ராணுவத்தால் 850 பேர் இந்த நாட்டின் குடிமகன், இந்திய நாட்டின் குடிமகன், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, தமிழ் தேசியத்தின் மகன் மகள். நீங்க கண்டிப்பா கத்துக்கணும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நீங்க பெண்கள் வரும்போது எந்திரிச்சு இந்த இருக்கை கொடுத்து வெளியேறி. ஒவ்வொரு தடவை நான் சொல்ற மாதிரி சொல்லுவேன். இந்த கட்சிக்கு நிறைய தகுதிகள். பசினாலும் 10 நாள் கிடப்பேன், 11 நாள் 100 நாள் நடப்பேன். இங்க இருக்கணும். தன்னை முன்னிறுத்திக்கிறவன் இந்த கட்சிக்கு சரி வர மாட்டான். தான் பிறந்த மண்ணையும் இனத்தையும் எவன் முன்னிறுத்துறானோ அவன் தான் இந்த கட்சிக்கு தலைமையாக. ஒவ்வொரு தடவையும் அண்ணனை பாடம் நடத்த புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீ தெரிஞ்சுக்கணும். யார் வந்தாலும் சரி, சின்ன குழந்தை வந்தாலும் பெண் பிள்ளைகள் வந்தால் நீ உட்கார்ந்தாயின்னு எந்திரிச்சு நின்று. அவன் தான் சரியான ஆண்மை. நீ உட்கார்ந்துக்கிட்டு தங்கச்சி அம்மாவை நிற்க வச்சுக்கிட்டீங்கன்னா நீ தற்கொலையில பெரிய தற்கொலையா பச்சை மட்டையை வேற ஆள் கிடைக்க மாட்டேன் போன எடுத்து பார்த்துக்க. இப்போ 850 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அவன் வாழ்வாதாரத்திற்காகத்தான் கடலுக்குள்ள மீன் பிடிக்க சென்றான். அவன் படகு பறிக்கப்பட்டிருக்கு, சிறைபிடிக்கப்பட்டிருக்கா, சித்தவதை செய்யப்பட்டிருக்கா, கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த செத்து பிணமா வந்தான் வீட்டிற்கு எவ்வளவு பணம் உதவித்தொகையாக, ஊக்கத்தொகையாக வாழ்வாதாரத்திற்கு கொடுக்கப்பட்டது? யாராவது ஒருத்தங்க, எந்த அரசாக இருந்தாலும் யாராவது ஒருத்தங்க கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. அவன் குடும்பத்துக்கு வேற்று நாட்டு ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட தன் நாட்டு குடிகளில் எவனுக்காக ஒருத்தனுக்கு அரசு வேலை அவன் குடும்பத்தில் கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. இங்க பேச ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை.
இதே தலைநகரில் பல குடும்பங்கள் செத்து மிதந்திருக்கு, பல பேர் உயிரிட்டு உடல் மிதந்து போயிருக்கு. அந்த குடும்பங்கள்லாம் இவ்வளவு ஒரு பேரிழப்பை சந்திருக்காங்க, அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்கா? இல்லை. எப்படிப்பட்ட ஆட்சி நகர்வு, எவ்வளவு கேவலமான ஆட்சி நகர்! இந்த மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு காதலிக்கிற எவனும் இந்த செயலை எதிர்ப்பான். சீமான் அவன் தம்பி தங்கச்சியிலடா, எவனும் நாட்டை நேசிக்கிற எவனும் எதிர்ப்பான். எவன் எதிர்ப்பான்? கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு எதுக்கு 10 லட்சம் கொடுத்தீங்க? எது கொடுத்தீங்க? காய்ச்சுவது குற்றம், குடிப்பது குற்றம், அதை அரசு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்துது என்றால் எப்படிப்பட்ட திமுக ஆட்சியில் நடந்தது கள்ளக்குறிச்சியில். இன்றைய முதல்வர் அன்றைக்கு அங்கே சென்று பார்த்தார். இவரால் இடிபட்டு செத்தார்கள். அன்றைய முதல்வர் 2 செத்தார். இன்றைய முதல்வர் திசைக்கே போல திரும்பிட்டார். எப்படி நகர்த்துற நீ? என் நாட்டை எதை நோக்கி நகர்த்தி கொண்டு வர நீ? எந்த மாதிரி ஆட்சி முறை நிர்வாகுது? எப்படி? புல்வாமா மாவட்டத்திலே பயங்கரவாதிகளால் தாக்குதல், ராணுவ வீரர்களும் செத்தார்கள், மக்களும் செத்தார்கள். செத்த ராணுவ வீரன் குடும்பத்துக்கு அரசு பண்ணி கொடுக்கப்பட்டிருக்க செய்தி வாட்சிய. செத்து போன மக்களில் அந்த குடும்பத்தில் அவனுக்கு அந்த அரசு பண்ணி கொடுத்துருக்க பாத்தியா? பாத்திரிக்க பகல்காமில் செத்தானே அவனுக்கு அந்த அரசு பண்ணி இல்லை ஊக்கத்தொகை உதவித்தொகை கொடுக்கப்பட்டிருக்கு. நாட்டின் பாதுகாப்புக்கு சென்று ராணுவத்தில் சேர்ந்து பணியாற்றி செத்து உயிரற்ற உடலாக இந்த மண்ணுக்கு திரும்பி வந்தவன் வீட்டிற்கு எத்தனை லட்ச ரூபாய்களை இந்த அரசுகள் கொடுத்திருக்கு ஊக்கத்தொகை அல்லது வாழ்நாள் உதவித்தொகை? சொல்லு. அவன் குடும்பத்தில் ஒருவனுக்கு அரசு வேலை, ஏதாவது செய்தி சொல்லு. அரசு விழா அல்லது சுதந்திர தின விழா அல்லது ஒரு பெரிய அரசு நிகழ்வு, ஒரு பட்டமளிப்பு விழா, அதுலேயே நெரிசலில் சிக்கிட்டாங்க, இந்த குடும்பங்கள் இழந்துருச்சு தெரியாம. அப்படி ஒரு விபத்து இல்லையே இது. நீங்கள் அன்று ஒரு நடிகர், மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களே, இன்றைய முதல்வர்களே, அன்று நீங்கள் ஒரு நடிகர். உங்களை பார்க்க வந்தார்கள், நடிகரை பார்க்க வந்த நெரிசல். நீங்க வரலைன்னா கூட்டம் இல்லை, கூட்டம்லாம் நெரிசல் இல்லை, நெரிசல் இல்லை என்றால் அங்கே மரணம் இல்லை. அது ஒரு விபத்து. விபத்திற்கு காரணம் நீங்கள். நீங்க உண்மையிலேயே நீங்க தாய் முகாமைக்கு போறது, அப்புறம் தேவாலயத்தில் முட்டிக்கால் போட்டு நடந்தது, இதெல்லாம் உண்மையிலேயே சத்தியம்னா மனச்சார்பை தொட்டு சொல்லும். காரணம் நீங்களா இல்லை. வழிபட்டார் போட்டார், வழிபட்டார். எத்தனை கருவி படம் இருந்தது, எத்தனை மேலே பறந்து கருவிகள் சோல் அந்த கருவி படம் இருந்தது. எல்லாரும் கீழே நின்னாங்க. மேலே நின்று பேசின ஆள் யாரு? நீங்க. டாப்பாங்கள் வீடு மேலே இருந்து கழுகு பார்வையில் மக்களை பார்த்து கொண்டிருந்தால் யாரு? நீங்க. அப்ப எவன் அங்க ஒரு இடத்துல 10 பேர் புகுந்தா அந்த இடத்துல சலசலப்பு ஏற்படுமே, அப்ப நீங்க ஏன் நிறுத்தல பேச்ச? அங்க என்னன்னு பாருங்க, நீ ஏன் சொல்லல? ஏன் சொல்லல? பாதி பேசிட்டு காதுக்குள்ள இன்றைய பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆதவ அர்ஜுனா அவர்கள் உங்கள் காதுக்குள்ள சொன்னாரு. என்ன சொன்னார்? ஒரு தடவை எங்களுக்கு சொல்லுங்க. 3 முறை இந்திய புலனாய்வுத்துறை உங்களை வர சொல்லி விசாரிச்சுல. அதுகிட்ட கேட்க முடியாது. என்ன கேள்வி கேட்டா என்ன பதில் சொன்னாரு? நீங்க சொல்லுங்க. என்ன கேள்வி முன்வைத்தார்கள்? நீங்கள் சொன்ன பதில் என்ன? எங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு சொல்லுங்க. படி போட்டார். ஆமாம் போட்டார். இப்ப அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. காவல்துறை யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட. சிபிசிடி சிறப்பு விசாரணை பிரிவு உங்ககிட்ட. உளவுத்துறை யார்கிட்ட? உங்ககிட்ட. போடுங்க ஒரு விசாரணை குழுவை, கண்டுபிடிங்க. இதான் நடந்தது. சொல்லுங்க சொல்லுங்க. அதை விட்டு நீங்க 20 லட்சம் ரூபா கொடுத்தீங்க. இன்னும் கூட 20 லட்சம் கொடுங்க. வேணாம்னு சொன்னா எங்களை அப்புறம் பேசுங்க. நீங்க தான் உச்சத்தை விட்டு 200 கோடி விட்டு. அப்ப அவ்வளவு காசு வச்சிருக்க நீங்க 120 கோடி 10 கோடி எடுத்து எல்லாருக்கும் ஆளுக்கு 1 கோடியை கொடுங்க. நாங்க கேட்கல, கொடுங்க கொடுங்க. கள்ளச்சந்தையில் டிக்கெட் வித்த காசுலாம் இருக்குல்ல, எடுத்து கொடுங்க. நாங்கள் வேணாம்னு சொல்கிறோமா? வேலை கூடாது. உங்களுடைய நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் பனிமலர் கல்லூரி வச்சிருக்கிறோம், அதில் வேலை போட்டு கொடு. நாங்கள் வாழ்த்துறோம். துறை நீ வாழ்த்து பேசுகிறோம். நாங்கள் ஒரு எல்லாரும் எல்லாரும் வாழ்த்து பேசுகிறேன். நான் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு வாழ்த்துறேன்.
கொடுக்க சொல்லு. பொதுப்பணித்துறை அமைச்சர் ஒன்று வச்சிருக்காரு, அரசு மைக்ரோ ஃபினான்ஸ், அதில் கொடு. வாய்ஸ் ஆஃப் காமனில் கொடு. நீங்கள் விஜய் வித்யாசரம்னு ஒரு பள்ளிக்கூடம் வச்சுருக்கீங்க, அதில் வீட்டுக்கு ஒரு வேலையை கொடு. நாங்கள் கேட்டால் நாங்கள் உங்கள் ஃபோட்டோவுக்கு கும்பிட்டு கூட நாங்கள் நன்றி சொல்கிறோம். போடுங்க. அரசு என்றால் என்ன? அரசு என்றால் என்ன? எதுக்காக அவர்களுக்கு அரசு வேலை கொடுக்குறீங்க? முதலமைச்சர் ஆகிட்டே கொடுக்குறீங்க. முதலமைச்சர் ஆகலை, ஒரு வேலை முதலமைச்சர் ஆகலை, என்ன பண்ணியிருப்பீங்க? அரசு வேலை கொடுத்துருப்பீங்களா? நீங்கள் சாட்சிகளை கலைக்கிறீர்கள். குற்றத்தில் நேரடியாக சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். நாளைக்கு என்ன விசாரணை நடக்கும்? நான் ஆட்சிக்கு வந்துட்டேன், விசாரிக்கும் போது இவனுக்கு பூரா நீ காசை கொடுத்து வேலை கொடுத்தீங்க, என்ன பண்ணுவேன்? அவர் மாதிரி உண்டா சாமி, அவரா அப்படி சாமி. ஒரு நேர்மையாளனா நீங்க நம்புக்கணும். நேர்மையாளனா கூடு வேலை கூட. நீதிபதியே சொல்றாங்க பாருங்க, மாண்புமிக்க நீதி என்ன சொல்லுதுன்னா, அவர்களுக்கு ஒரு சுய தொழிலை கொடுங்க. ஒரு கடை வச்சு கொடுங்க, 10 ஆடு மாடை வாங்கி கொடுங்க, ஒரு தையல் கடையை வச்சு கொடுங்க. அவர்களுக்கு என்ன தொழில் வருமோ அதுக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் உங்க கட்சி நிதியிலையோ இதுலயே நீங்க கொடுங்க. உங்களை சுற்றி தான் பெரிய செல்வந்தர்களாக இருக்காங்களா, அவங்களை கை காட்டிவிடுங்க. விஷ்ணு ரெட்டி, இன்னும் பல ரெட்டி இருக்காங்க. யாருப்பா? சுஜித் ரெட்டியா, இதெல்லாம் சுஜய ரெட்டி, அவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய ரொம்ப வெங்கடாசலத்துக்கு வேண்டி வந்தவங்க. தெரியுமா தெரியாதா? பல காலம் தவம் இருந்து வேண்டி ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டை எப்படியாவது நாங்கள் நல்லது பண்ணி தீர்வு கொடுமை. கடவுளின் குழந்தையை நம்பிட்டாதான் சொல்லாம பாருங்க. அவர் போகணும் நினைச்சாரு, மழை பெஞ்சிருச்சு. கடவுளின் குழந்தை அவர் திறந்து விட்டாங்க பாருங்க. ஏடா கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கர்நாடகால ஏண்டா மழை அங்கே பெய்யுது, இங்க பேஞ்சு விட்டு போகணுறாங்க. இங்க பேஞ்சா நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் தம்பி. அதே கர்நாடகால இருந்து எப்படி திறக்க விடணும்? கடவுளின் குழந்தை இங்க இருக்கும்போது கேட்கறீங்களா? அது உடனே வழக்கை போட்டு நிறுத்தி விட்டார். அப்படி வழக்கை நான் போட்டு நீ வா அங்கே உச்ச நீதிமன்றத்தில் போட்டு நான் வரேன், கேட்கறதுக்கு பதில் தான் சொல்லணும். உடனே உங்களுக்கு மனச்சான்று இருக்கா? உனக்கு மனச்சான்று இருக்கா? உன்னால காவல் நிலைய மரணம், இவனோட தம்பி உன்னை குறைச்சி சொல்றான். 60 நாள் 5 மரணம் காவல் நிலையத்தில் காப்பி சொல்றான். 5 மரணம். அந்த மரணத்திற்கு உங்களால் அடிச்சு கொல்லப்பட்டவனுக்கு அதை அரசு வேலை கொடுத்துருக்கீங்களா? என்ன நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேலை நடக்குது? இதெல்லாம் அரசு பணி என்பதற்கு மதிப்பு எவ்வளவு? இவ்வளவுதானா? இவ்வளவுதான். குடிச்சு செத்தா அரசு வேலை, நடிக்கிறவரை பார்க்க வந்து செத்தா அரசு வேலை, அப்ப படிச்சா தெருவில் நின்று கத்த வேண்டியதான் வேலை, இதுதானா? அப்ப தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வேலைக்காக பல லட்சம் காத்திருக்கானே, அவன் யாரு? ஆசிரியர் தேர்ச்சி பெற்று தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனத்துக்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? பகுதி நேர ஆசிரியர் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கானே, அவனுக்கு என்ன நிலைமை? 400 பேர் பொறியியல் படித்த பட்டதாரி வாயில் காவலர் வேலைக்கு விண்ணப்பிச்சு நிற்கிறானே, அவன் நிலைமை? எம்எஸ்சி எம்பிஏ படிச்சுட்டு டாஸ்மார்க்ல 7,500 ரூபாய்க்கு சாராயம் வச்சு கொடுக்குறானே, அவன் நிலைமை? அப்ப அரசுக்கு மரியாதை இல்லை. அரசுனா என்ன? அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? எந்த லெவலுக்கும் எனக்கு ஓட்டு போடு போடாது போ. ஒருத்தங்க கரூர் எப்படி நீ ஓட்டு கட்டு வருவ? இப்படித்தான்டா வருவேன், இப்படித்தான் வருவேன். இதுக்கு முன்னாடி போட்டு பிடிங்கிட்டியா 2-3 வாட. ஏன் போட்டோம்னு தெரியாது, எதுக்கு போட்டோம்னு தெரியாது. இந்த திராவிட கட்சிகளின் தீமை இப்படி விளைஞ்சு நிற்குது. அரசியலை கற்பிக்கல, அரசியல்னா என்னன்னு தெரியல, படிப்பிக்கல. எந்த மாநிலத்தில் சினிமா இல்லை, எந்த மாநிலத்தில் திரைப்படம் இல்லை, கேரளாவில் இல்லையா, மேற்கு வங்கத்தில் இல்லையா, இல்லை எங்க இல்லை, மகாராஷ்டிரா இல்லையா, இந்த சல்மான் கான் ஷாருக்கானை விட நடிகை, மம்முட்டி மோகன்லாலை விட நடிகை. அவன் நடிகனை பார்ப்பான், தலைவனை பார்ப்பான். பிரேம் நசீர் பெரிய நட்சத்திரம்டா, 500 படம் நடிச்சவர்ல, ஆசியாலே 500 படம் நடித்த கலைஞன். காங்கிரஸ் கட்சியில் இருக்காரு, மேடையில் பேசிட்டு இருக்காரு. ஒருத்தர் எந்திரிச்சு கட்டப்படி கொடுத்துட்டு உட்கார சொல்லுங்க. ஒருத்தர் வந்து
அவர் எவ்வளவு பெரிய நடிகர் தெரியுமா? அதான் சொல்றேன். அதனாலதான் இவர் அவரை உட்கார சொல்லி அவரை பேச சொல்லிருந்தான். இங்க என்ன வேலை புரியுதா அவனுக்கு? அவர் பெரிய நடிகர். அதனாலதான் சொல்றேன் அவரை இருக்க சொல்லி இவரை பேச சொல்லிருந்தான். இவங்க எங்க ஆரம்பிச்சாங்க தெரியுமில்ல? பள்ளி கல்லூரிகளில் அரசியல் பேசக்கூடாதுன்னு தடையை போட்டவன் சினிமாவை பேசக்கூடாதுன்னு தடையை போடுறது. இறை வழிபாட்டை விமர்சித்த இவர்கள் திரை வழிபாட்டை போற்றிவிட்டார்கள். கடவுளை விமர்சித்த இவர்கள் கதாநாயக வழிபாட்டை போற்றிவிட்டார். அதான் சித்தம். வந்தேன் பண்ணலாம் முதல் படத்துல நடிக்கும் போது நாடால வந்த மகராசா பாட்டு போடுறான். அடுத்து ஒவ்வொருத்தரா கிளம்பி வருவான்ல. இப்பதான் நம்ம அருவா ஐயனாருங்க அருவா கற்பனை சாமி அருவாலாம் நமக்கு தேவைப்படுது. அதுக்குள்ள ஏதாவது ஓட்டை போட்டு நாட்டை காப்பாற்ற பார்க்கணும், வேலையை பார்க்கணும். நம்ம ஒரு உயர்ந்த கனவை கொண்டு நிற்கிறோம் என் உடன் இருந்தார்களே. இந்த கட்சி சும்மா மற்ற கட்சி மாதிரி கட்சியில் வருவான் போவான் நிற்பான், எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கும், வருவான், அது நிறைவேறலைன்னா போவான். இங்கே ஒன்று கவனிச்சுக்கு, நீ ஒன்று விழுந்தால் 9 எழுவும். இது உணர்ச்சி பாவனுடைய கருத்து. ஆனால் இன்று நிலவை ஒன்று விழுந்தால் 100ஆக 1000ஆக எழுவும். அதுதான் நாங்கள் வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேலிருந்து மொத்தமாக தலைக்கும் தளிர் போல துளிர்த்து எழுவும். அதான் தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசியம் என்றால் என் மொழி, என் கலை, என் இலக்கியம், என் பண்பாடு, என் வழிபாடு, என் தொன்று தொட்ட வேளாண்மை, என் காட்டு வளம், என் கனிம வளம், என் நீர் வளம், நில வளம், மலை வளம், மணல் வளம், மண் வளம், எல்லாவற்றையும் காப்பது. எல்லாவற்றையும் காப்பது. பெண்களுக்கான சம உரிமை, சம வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இது எல்லாத்திற்கும் ஒரு அரசியல் இருக்கு. தமிழ் தேசியம் என்பது ஒரு பெரும் அடையாளம், ஒரு தேசிய இனத்தின் பெரும் அரண். அது ஒரு கட்சி, அதுக்கு வச்சிருக்காங்க தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் நினைச்சுக்க கூடாது. இது ஒரு காப்பு அரண். இது ஒரு வேற்றுக்கிறாங்க சொல் மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். இது பாசிசம், இனவெறி, இனவெறி என்று சொல்லுவாங்க. நாம பேசுறது இன உரிமை அரசியல். அதை எவன் எதிர்க்கிறானோ அவன் தான் இனவெறி அரசியல் பண்றான். நாம பேசுறது இன உரிமை, இன உரிமை அரசியல். இல்லைன்னா 151 இடத்துல மருத்துவ படிப்புல மேல் படிப்புக்கு இருக்கிற 151 இடத்த பறி கொடுத்துட்டு இந்த அரசு நிற்குது. நமக்கு அறிக்கை கொடுத்தா அதுக்கு நம்மளை திட்டுது. அப்ப எப்படி? அது என் ஐயா பொதுச்செயலாளர் சொல்ற மாதிரி இந்த மேடை அரசியலுக்கு இதுக்கான மேடை அல்ல. அதுக்கு இன்னும் காலம் இருக்கு. நாங்கள் காத்திருக்கோம். ஏன்னா எங்க ஐயா எங்களுக்கு பாடிவிட்டு போயிருக்கான். மிகுதியால் மிக்கவை செய்தாரை தாண்டம் தகுதியால் வென்று விடாங்கிறான். இந்த மாதிரி ஆளுகள்லாம் வருவான். என்ன மாதிரி இப்போ வந்திருக்காங்களே இந்த மாதிரி ஆளுகள். எப்படி நல்லா யாரு? கோட்டு படத்துக்கு பிளாக்ல டிக்கெட் வித்தவன் ஜனநாயகம் வரும்போது அமைச்சரவையில் மந்திரியாக. இது என்ன மாற்றம்? ரெவல்யூஷன் வருது. இதெல்லாம் ரெவல்யூஷன் வருது. இவங்க வரும்போதெல்லாம் அரசியல் புரட்சின்னு வருவான், பொலிட்டிக்கல் ரெவல்யூஷன் வருவான், அப்புறம் பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆயிடும், பொலிட்டிக்கல் சர்வீஸ்ன்னு வருவான், பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் ஆயிடும். இப்போ பூரா பொலிட்டிக்கல் பிஸ்னஸ் தான். இவன் சொல்லிட்டு இருக்கான் ஊழல் இல்லை ஊழல் இல்லைன்னு எல்லாரும் பேசி போயிட்டு இருக்கிறாங்க. ஊழல் இல்லை, லஞ்சம் இல்லை, அரசு அலுவலகங்களுக்கு போங்கள். அரசு அலுவலகம் தலைவர் லஞ்சம் கேட்டால், மக்கள்கிட்ட லஞ்சம் கேட்டால் அந்த அதிகாரி உடனடியாக சஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், ஸ்பாட் டிஸ்மிஸ் பண்ணுவேன்னு சொல்ல முடியல. பணி இடைநீக்கம் இல்லை, நிரந்தர பணி நீக்கம் சொல்ல முடியல. மக்களை நீங்கள் கொடுக்காதீர்கள், அவன் கொடுக்கலாம், அடுத்து கொடுத்து வேலை சாய்ச்சிட்டு போயிடுவான். வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியல. கொடுக்காதீங்க, உங்க மகன் அவன் சொல்லுவான் எனக்காக தான் மகன், நீ கொடுத்தாதான் எடுத்து போடுவேன். யாரு என்ன செய்யணும்னு தெரியல. கட்டல்னு ஒரு நிறுவனம், அவன் பொலிவியால கொச்சப்பம்பான்னு ஒரு நதியில உங்களுக்கு தெரியாது, படிக்கணும். நீர் எழுத்துக்கிற புத்தகத்தை எல்லாம் என் பிள்ளைகள்லாம் படிக்கணும். ஐயா நக்கீரன் எழுதுனது முதல்ல எழுதிப்பார், முதல் பக்கத்திலே வருது. ரொம்ப உள்ள போக வேண்டியதில்லை. அவன் உலக வங்கியில 250 கோடி கடனை வாங்குறான் பொலிவியா. அந்த கடனுக்கு ஈடா அந்த கொச்சப்பம்பா நதி என்று கொடுங்க ஒரு முதலாளியை கை காட்டுறான். அவன் தான் பெக்டல் நிறுவனம். அவன் பிரான்ஸ்காரன்.
அந்த நிறுவனத்துக்கு ஒப்பந்தம் கொடுத்தோன்னு நதியை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவேன் சரி கொடுத்துட்றாங்க. தண்ணி எடுக்காதுங்க, குடிக்க எடுக்காத, விவசாயத்துக்கு எடுக்காத, குளிக்க எடுக்காத, நான் தான் தண்ணி தருவேன் தான். அப்புறமா போராட்டம் வெடிக்குது. ஐயோ பிரச்சனைங்க. அரசு கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சா ஒன்றும் செய்ய முடியல, முழிக்குது. அப்போ வங்கியில் பணி செஞ்ச ஒருத்தன் பதவியை விலகிட்டு வந்து பதவி தலை மக்களை திரட்டி போராட ஆரம்பிக்கிறான். பல பேர் சுட்டு கொண்டு தூத்துக்குடி துப்பாக்கி சுடு மாதிரி பெரிய கலவரமான பிறகு அடித்து விரட்டுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரான். யாரே இந்த பெத்தல் ஓடி வரான் ஓடி வந்து கடைசி எங்கே இறங்கினான்? தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினான். அங்கே என்ன பண்ணுறான்? அவன் பேர் இருப்பா சூயஸ். மாறுவேடத்தில் இவர் போகிறார்ல, அது மாதிரி அவன் ஒரு மாறுவேடத்தில் சூயஸில் வந்து இறங்கிடுறான். அதுக்கு 3150 கோடிக்கு ஒப்பந்தம் கொடுத்து யாருக்கு? பிரான்ஸ்காரங்க சூயஸ் நிறுவனம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு இந்த அரசுக்கு 3150 கோடி கொடுத்துட்டு நான் உங்கள் மக்களுக்கு தண்ணி கொடுக்குறேன். எங்கிருந்து? பவானியிலிருந்து. ஏன் நதியிலிருந்து தண்ணி எடுத்து என் மக்களுக்கு கொடுக்க அவன் எனக்கு காசு கொடுத்துட்டு எப்படி? அதை நம்ம போராடி நிறுத்தி வச்சிருந்தோம். அப்பவே கேள்வி கேட்டு சண்டை போட்டேன் நான். அதை பெருமையா பேசுனது அம்மையார் ஜெயலலிதா, பெருமையா பேசுனது அன்னைக்கு இருக்கிற அமைச்சர் ஐயா.எஸ்.பி. வேலுமணியோ. நாம கேள்வி கேட்டோம். அதை விட்டுட்டு தவிச்ச வாய்க்கு தன் சொந்த மக்களுக்கு தன் தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உங்க அரசுக்கு என்ன வேலை? இதுக்கு எதுக்கு இந்த பிரான்ஸ் கம்பெனிக்கார சூயஸ்? பதில் இல்லை. இப்ப இவர் வந்து சேலம் மாவட்டத்துக்கு, சேலம் மாநகராட்சிக்கு தண்ணி கொடுக்க 1200 கோடி பேசி 350 கோடி முன்பணம் வாங்கிட்டு சூயஸு கேள்வி. இப்போ சேலம் மாநகராட்சிக்கு வேலை என்ன? அதை விட உங்களுக்கு என்ன வேலை? ரீல்ஸ். சொந்த மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறத தவிர உங்களுக்கு என்ன வேலை? இதுக்கு வெளிநாட்டுக்கு நிறுவனம் ஒருத்தன் வரணும்னா வேலை. அதுபோக இங்க இன்னொரு கவனிக்கிறது, கடல் நீரை குடிநீராக்கி கொடுக்க போகிறோம். ஒரு மடக்கு குடிக்கிறாங்க, அது ஒரு 50,000 கோடி. இந்த சுத்திகரிப்பு முறை அமெரிக்காவில் இருக்குது. காப்பிரைட்ஸ் அவனுடைய உரிமை, அவன் காப்பீட்டு உரிமை அவன்கிட்ட இருக்கு. பேட்டன் ரைட் அவன்கிட்ட இருக்கு. ரிவர்ஸ் ஓஸ்மாசிஸ் முறையில் அதை சுத்திகரிக்கும். நீ குடிக்கிற ஒவ்வொரு மடக்கும் அவனுக்கு காசு கட்டுறேன். இதை குடிக்கிறாரு. இப்போ 50,000 கோடிக்கு இந்த கடல் நீரை சுத்திகரித்து எங்களுக்கு கொடுக்க போறீங்களா? ஏற்கனவே அப்போலோ அக்வஃபனா கின்லே அவன் வித்துக்கிட்டு இருக்கான். அவன் எங்களுக்கு தண்ணி கொடுக்க போறானா? இந்த சூயஸ் கொடுக்க போறானா? இது போக சல்ஜீவன் அவன் தண்ணி கொடுக்க போறாங்க. யாரா நீங்கெல்லாம்? யாரு நீங்கெல்லாம்? ஜல்ஜீவன் யாரு? ஜெகஜீவன் ராம் கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஜல்ஜீவன் 2 ஆண்டுகளாக நிறுத்தி வைக்கப்பட்ட ஜல்ஜீவன் திட்டத்தை நாம் இப்போது நிறைவேற்றியிருக்கிறோம். அதான் கேட்கிறேன், ஜல்ஜீவன்னா யார்? எதுக்கு ஜல்ஜீவன்? இந்திய ஒன்றிய அரசு கொண்டு வருகிற இந்த குடிநீர் கொடுக்குற திட்டம். எங்கிருந்து தண்ணி? டெல்லியிலிருந்தே வருமா? எங்கிருந்து எடுப்பான்? ஜல்ஜீவன் எங்கிருந்து எடுப்பான்? என் மண்ணில் இருந்து. என் மண்ணில் இருந்து என் மக்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறத தவிர உனக்கு என்ன வேலை? என்ன வேலை? இவன் குழாயை பதிச்சு தண்ணி கொடுப்பான் ஜல்ஜீவன். தமிழ்நாட்டு மக்களுக்கு தவிச்ச வாய்க்கு தாகத்துக்கு தண்ணி கொடுக்க வேண்டும் என்கிற தாகத்தோடு இருக்கிற இந்திய ஒன்றிய அரசு அதே தமிழ்நாட்டு மக்களுக்கு நதியில் இருக்கிற நியாயமான உரிய நதி நீரை பெற்றுத்தர முன்வராதது ஏன் என்ற கேள்வி காவிரி தண்ணியை கொடுத்தாரே. 13 மாவட்டம் கூட்டு குடிநீர் திட்டத்தில் நாங்கள் தண்ணி குடிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பாதி மாவட்டத்துக்கு தண்ணி. அங்கே அவனுக்கு பவானி இருக்கு, இங்கே தாமிரபரணி இருக்கு. காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பாதி மாவட்டத்துக்கு முடியும். நீ அதை பெற்று தரையே இந்த இந்தியா வாழ்கிற காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ வரவில்லை என்ற கேள்வி ஏன் நீங்க எழுப்பல? இந்த ஜல்ஜீவன் திட்டம் இப்ப போடுவேன், குழாயை போடுவான். எவ்வளவு நாளைக்கு கொடுப்பான்? எவ்வளவு நாளைக்கு? 6 மாசம், ஓராண்டு. அது குடிக்கிற தரத்தில் இருக்குமா? அந்த திறன்ல இருக்குமா? அதுக்கு சான்றிதழ் யார் தருவா? குடிக்கணும். கொஞ்ச நாள் கழிச்சு காசு இல்லை. அப்ப என்ன பண்ணலாம்? தனியார் கிட்ட ஒப்பந்தம். எப்படி? வியாபார விரிவாக்கத்திற்கு ஒவ்வொரு திட்டத்தையும் கொண்டு வந்து நீட்டுகிறார்கள், கையெழுத்து போடுறாங்க. ஐயாரில் என்ன எதுக்கு நீ நாகர்கோவில் இது பண்ற? நாகர்கோவில் எதுக்கு அதை திறக்கிற? கன்னியாகுமரியில் போராடி தடுத்து வைத்ததை கையெழுத்து போட்டு திறக்க விடுறோம். இப்ப மறுபடியும் நாம் போகணும். கேரள முதல்வர் கடிதம் எழுதுகிறார், எங்களுக்கு கட்டுமான பணிகள் பாதிக்கப்படுகிறது, தடையின்றி மணலை அனுப்ப உதவுங்கள் என்று. எவ்வளவு எப்படி? ஏன்? மானங்கட்ட கூட்டமடா நம்ம.
கேரளாவில் மழை இருக்குல்ல, அவருக்கு மணல் தேவை இருக்குல்ல, கற்கள் தேவை இருக்குல்ல, வெட்டிக்க வெட்டிக்க. அதுவும் ஆத்தா மாறுனா இது என் ஆத்தா மாறல, என் தாயின் முளை இல்லையா அது? இது எப்படி நீ இருக்கிற? இப்ப தெரியுதா எதுக்கு சீமானு நாம் தமிழர் கட்சியின் தேவைன்னு? அண்ணன் ஒரு மகன், இந்த மண்ணை அது மலையல்ல, என் தாயின் மாறென்று நேசிக்கிற ஒரு மகன், குடித்த மாறன் இருக்கிற பச்சை துரோகிகளடா. பால் தாயின் மாற இருக்கிற பச்சை துரோகி. எதையும் நம்ம உருவாக்கி விட முடியும். மரங்களை வெட்டு நட்டுலாம், நீரை உறிஞ்சி வித்தால் சேர்க்கலாம், உலகம் ஒழிச்சலாம். அந்த மாதிரி வெற்று வார்த்தை இல்லை, உண்மையிலே ஒழிக்கலாம். சிறந்த ஆட்சி கொடுத்துடலாம், வேலை இல்லை கொடுத்துடலாம், பசி ஒழிச்சிடலாம், எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். ஆனால் என் உடன் பிறந்தவனை மலையில் மணலை நம்மால் உருவாக்க முடியும். இயற்கையின் அருங்கொடை. எல்லாத்தையும் ஆய்வு செய்கிற முதல்வர் அந்த பள்ளிக்கரணை ஏரிக்குள்ள இறங்கி நடக்கலாமே, அந்த குப்பமேட்டில் ஏறி நின்று அப்படி பார்க்கலாமே இல்ல? பட்டு வெட்டி பட்டு சட்டை கட்டி அதுக்கு மேல் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு உடை வச்சுக்காப்ல. அந்த காஸ்டியூம் டிசைனரை தான் தேடிக்கிட்டு இருக்கேன் நான். இந்த கொடுமையெல்லாம் பார்க்கறதுக்கு படமா இருந்தே பதறாப்புல காமராஜ். காமராஜ் படமா இருக்கும்போது பதறாப்புல. ஐயோ அந்த ஓமந்தூரார் குமாரசாமி அப்படின்னு. நமக்கு ஒண்ணுதான் இருக்குது, எதை பத்தியும் கவலைப்படாத. களமும் காலமும் நம்ம கையில தான் இருக்குது. ஜோசப் விஜய் இல்ல, ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. என்ன சொல்றாப்ல? ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் நினைச்சுக்கிருவ, ஜோசப்னா அவரை நினைச்சுப்ப. ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாப்ல. எப்படி சொல்றாப்ல? வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே உலக வரலாற்றில் இருந்ததில்லைங்கிறான். இதெல்லாம் அவ்வளவு பெரிய படை இல்லை, இதெல்லாம் ஒரு பம்பரம். சுத்தணும்னு சுத்தம், எங்க ஆணி இருக்குன்னே தெரியாது. திடீர்னு தெரிஞ்சுன்னு அங்கே வீட்டில் பண்ணு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆக்கரோட அப்படி நிற்கணும். அப்ப மண்ணை சுத்தி அப்படி விழுகும் போது போட்டே கூட போட்டு ரெண்டா பழக்கணும். இருக்குப்ப இடைத்தேர்தலை எப்ப வைப்பாங்கன்னு நானும் எல்லாம் ஒரு தடவை ஜிம்முக்கு போறதுக்கு தினம் மாலை காலை இருந்து வேலை. அவன் இந்த பயிர் செலவு மாட்டுக்கறி கோழி வேலை போய் என்னதே சாப்பிடுறது. ஐயோ மாட்டுக்கறி மக்சூல் பெல்ட் பண்ணதான் இது பண்ண பிடிக்கும் இல்லையா? அப்படி பொறுமையா இருக்கு, படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கு, குழந்தையா இருக்கு. ஒவ்வொரு தடவையும் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு கராத்தை பயிற்சி கொடுக்கும்போது இந்த நின்றுக்கிட்டு 100 பஞ்சடிமா அப்போ அடிச்சுட்டே இருக்கும்போது இப்படிலாம் கற்றுக்கு போய் ஒருத்தர் அடிக்கணுமான்னு ஒரு கோபம்லாம் தெரிஞ்சிடும். இவ்வளோ கஷ்டப்பட்டு பயிற்சி எடுத்து இந்த வேலை போய் அடிக்கிறதா அப்படின்னு அது மாதிரி வெறியாகிட்டு இருக்கு. ராத்திரி என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. உங்களுக்கு புதிதாக இந்த படையில் இணைகிற நீங்கள் கட்சி தொண்டன் என்பதை மறந்து, நீங்க ஒரு கட்சியில இணையலை, நம்மெல்லாம் இணைந்து தமிழ் தேசியத்திற்கென்று ஒரு அரசியல் படையை உருவாக்குகிறோம். தலைவன் தொண்டன் என்பது இந்த கட்சியில் கிடையாது. அண்ணன் தம்பி சித்தப்பன் பெரியப்பன் மாமச்சான் தான். இது தேசிய மக்கள், நமக்குள்ள ஒரே உறவு, தமிழ் தாயின் பிள்ளைகள். நாம் இதை தெளிவாக்கணும். ரெண்டாவது, நீ எங்க இருக்கியோ அந்த இடம் நம்முடைய கோட்டையாகும். நீ எங்க வாக்கு செலுத்துவியோ அந்த வாக்ககம் என்னுடைய இலக்கு, என் வாக்ககத்தில் வெற்றி வாக்கு. அதை நீ முடிவு பண்ணிக்கணும். உனக்கு நாடங்கள் வேலை கிடையாது, உன் தொகுதி உன் ஊரு அதுக்குள்ளதான் வேலை. உன்னை மாதிரியே உணர்வுள்ள 10 வீரர்களை இணை, அவ்வளவுதான் உன் கடமை முடிஞ்சது. கட்சி தீக்குச்சி இல்லாமல் தீபங்கள் இல்லை. ஆனால் யார் தீக்குச்சிங்கிறதா இங்க பிரச்சனை. ஒரு தீக்குச்சி ஒரு விளக்கை கொளுத்தும், அது அணைஞ்சிடும். ஆனால் அந்த விளக்கை வச்சு 1 லட்சம் விளக்கை கொளுத்த முடியும். இப்போ நீங்கள் கொளுத்துங்க. புரட்சி என்பது எப்போதும் காய்ந்த சருகுகளாக ஒவ்வொரு மனிதனின் காலடிக்கு கீழே காத்து கிடக்கிறது, ஒரு தீக்குச்சியின் உரசலுக்காக அப்படின்னா. இப்போ கையில் இருக்கு தீக்குச்சி, காஞ்ச சருகு இருக்கு, கொளுத்திருக்கு, பற்றி எரியும். நீ எதை பற்றியும் கொல்லப்படாத. இந்த ஆட்டம் நம்மளுடையதே.
கை மாறி இருக்கு. இப்ப அடுத்த சுற்று வரும்போது நம்ம கைக்கு வரும் தைரியம் இருக்கு. நம் மாற்று என்பது கோட்பாட்டளவில் திராவிட இந்திய சித்தாந்தங்கள் தத்துவங்களுக்கு எதிராக கோட்பாட்டை கட்டி எழுப்புவது நாம் தான். அது விளைந்து அறுவடைக்கு வருகிறது வேற ஒரு கையில் வளர்ந்துச்சு. அதை வாக்கு செலுத்திய மக்கள் நெருப்பு சுடும் என்று ஓராண்டு படம் நடத்தினாலும் புரியாது. தொட அனுமதிக்கணும். தொட்டால் அதிலிருந்து என்ன நடக்கும்? அவர்கள் சொல்வார்கள் நெருப்பு சுடும் என்று. 60 நாளே ஐயோ அப்பா அதுக்குள்ள கண்ணை கட்டுதேங்கிறான். பங்காளி வடிவேல் சொன்னாங்க, ஐயோ அதுக்குள்ளேயே கண்ணை கட்டுதேன்னு. இன்னும் 4.5 ஆண்டுகள் இருக்கு. இதுக்கு ஒரே மருந்து தான் என் உடன் பிறந்தவனே, பொறுமை. பொறுமை என்பதும் ஒரு வித போர் தான் என்கிறான் மாசத்து. பொறுமை என்கிற மரத்தின் வேர் எப்போதும் கசப்பாக இருக்கும், அதன் கனி தித்திப்பாக இருக்கும் என்கிற நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர். நீங்கள் சத்தியத்தின் பக்கம் நில்லு. எனக்கு என் தலைவன் சொன்னதை நான் உங்களுக்கு சொல்றேன். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்று போனதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. நாம் சத்தியத்தின் பக்கம் நிற்கிற சத்தியத்தின் மக்கள் உறுதியாக ஒரு நாள்கள் அப்படிதான் நடக்கும். இது ஒரு விபத்து நடந்திருக்கு, விபத்தே விதியாகிறது. அதனால இதுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் காலத்தை நம்ம விலையா கொடுக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஆனால் மக்களோடு மக்களுக்காக நிற்கணும். மக்கள் மீது நமக்கு வருத்தம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க பிரச்சனைக்கெல்லாம் போகாமல் இருக்குது. ரத்தமா கொடு, பிரச்சனையா போய் நில்லு, போராட்டமா போய் பக்கத்தில் நில்லு. ஒழிக என்று ஒருவன் ஒருமுறை சொன்னார், பிரபாகரன் வாழ்க என்று நீ 1000 முறை சொன்ன. நீ சொல்லு. நம்ம வந்த பிறகுதான் இன்னைக்கு பொதுக்கூட்டத்தை எப்படி நடத்தணும்னு மற்ற கட்சிகள் கத்துக்கிட்டு செய்யுது. பார்க்குறீங்கள? எந்த கட்சி வந்தாலும் நாம் தமிழர் கட்சியை கொடையில பாராட்டுவதற்கு காரணம், நாம் ஒரு முடிவெடுத்தோம். சாதிக்கு ரத்த வரி உண்டு, ரத்தத்திற்கு சாதி வரி கிடையாது. எவனும் மருத்துவமனையில் போய் இந்த சாதி ரத்தம் தான் எனக்கு ஏற்றுங்கன்னு சொல்றதில்லை, ரத்தம் கொடுங்கதான். அது எவன் ரத்தமா இருந்தான்னு. அதனால நாம் ரத்தம் சிந்தி நம் இன விடுதலைக்கு போராடியதாலேயே ரத்தத்தை கொடையாக கொடுத்தோம், உறுப்புகளை கொடையாக கொடுக்கிற வழக்கத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம். எத்தனை ஆயிரக்கணக்கான மரக்கன்றுகளை இந்த மண்ணில் நட்டு வளர்த்திருக்கிறோம். இதெல்லாம் நாம் பெருமை பேசுவதற்கல்ல, பிறவி கடமை. அதனால் நாம் செய்கிறோம். அதை புரிந்து கொள்ளும். இந்த படையில இணைக்கும் போது நீ ஒரு பகத்சிங், இளைய புரட்சியாளன் பகத்சிங் அவனை உருவப்படுத்திக்க. நீ திலீபனை போல ஒரு வீர போராளியை போல உன்னை நீ உருவகப்படுத்திக்க. சாதாரணமா நின்று வாழ்க ஒழிக கோஷம் போடுறது இங்க பழக்கம் இல்லை. வாழ்க தமிழ் தாய், வாழ்க தலைவர் பிரபாகரன், இப்படிதான் நீ பேசி கத்துக்கணும். மற்ற கட்சிகள் மாதிரி நாம் தமிழர் நாம் தமிழர் டிவிக்கிற வேலையெல்லாம் நீ நிறுத்திடும். இங்க அந்த வேலை கிடையாது, புரியுதா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. வாழ்கவென்றால் தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. முழக்கம்னா அப்படிதான் போகணும். இங்க இராணுவ கட்டுப்பாடு ஒழுங்கு. அண்ணன் வரும்போது முன்னாடி நின்றுட்டு கையில் வண்டியில் போயிட்டு இப்படி கை காட்டுறது போக்குவரத்து காவலர் வேலை உனக்கு கொடுக்கப்படல. நீ பேசாமல் போகும், நான் பாட்டுக்கு வருவேன். நீ எழுதி வை, அண்ணன் முதலமைச்சர் ஆகிட்டா ஒரு வண்டி ஓடாது, என் வண்டியில் தான் வருவேன், நான் பாட்டுக்கு வருவேன். இந்த மாதிரி கான்கால் வருது, புரட்டக்கால், ஆட்டுக்கால், பாயாலாம் கிடையாது. போய நான் வருவேன். எனக்கே பாதுகாப்பு, நாட்டுக்கு நே பாதுகாப்பு, நான் தான் என் நாட்டுக்கே பாதுகாப்பு. அவர் அங்கிருந்து கிளம்புறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலையில் எங்களை நிறுத்தினாங்க, குறுக்க கயிறை கட்டி. அண்ணன் வந்தோடனே இந்த போலீஸ்லாம் பாவம் பார்த்து திரும்பிக்குது, ஏதாவது கேட்பாரு. என்ன பண்ண தங்கச்சி தம்பி என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியது. போகிறவரெல்லாம் பாவமாக இருக்குது, பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கிட்டு கடக்கிறதுக்கு ஒரு கயிறை குறுக்க கட்டி போனாங்க. இதை இவங்களை ஒழிக்கணும், தொலைக்கணும். கொடுமையா இந்த 3ஆம் தேதி ஒரு ரீல் போடலாம் இருந்தாப்புல. அதுக்குள்ள அவன் சிவகுமார் வந்தால் கலவரம் வந்தால் நான் பொறுப்பில்லைன்ட்டாப்புல. அதை மழை பெஞ்சிருச்சே திறந்து விட்டேன். பொறுக்கல, இவங்க நாடகம் ஜெயிக்க முடியலன்னு பெஞ்சு விட்டாங்க. அதனால இது முதல் சந்திப்பு தான். நம்ம இன்னும் நிறைய சந்திச்சு பேசுவோம். பல ஊர்களில் இருந்து உணர்வு எழுச்சியோடு வந்துருக்கீங்க.
நம்ம தேர்தலில் தான் தோற்றுகிறோம். அவர்கள் சொல்றபடி வெற்றி தோல்வி அதில் அவர் அதிகப்படியாக வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். அதை மக்களின் நம்பிக்கைன்னு கூட வச்சுக்கலாம். நமக்கு நம்பிக்கை நம்ம மீது குறைவாக இருக்கு. அது அவ்வளோதான். இந்த தடவை நம்பிக்கை இல்லாத அடுத்த தடவை இந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ங்கிற எண்ணம் வர நம்மளால் வைக்க முடியும். நம்பிக்கையோடு களத்தில் நில்லுங்க. ஒன்று தான் உங்கள் அண்ணன் உங்களுக்கு சொல்லுவேன், நீங்கள் இந்த மண்ணுக்கு, மக்களுக்கு, இந்த மொழிக்கும் இனத்திற்கும் உண்மையாக இருங்கள். நான் உங்களுக்கு உயிராக இருப்பேன் என்கிற உறுதியை நாம் தமிழர் பிள்ளை என்பவன் தனியா இருக்கணும். அவனுக்கு தனியா தெரியணும், தனித்துவம் இருக்கணும். அவன் ஏற்றுக்கொண்டிருக்க தலைவன் பிரபாகரன் பெயரை உச்சரிக்க தகுதி வச்சிருக்க, ஒழுக்கமா இருக்கணும், அதை கடைபிடிக்கணும். அதுதான் இந்த கட்சிக்கு போக போக உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிய வந்துடும். பிள்ளைகள் எல்லாம், இளம் பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப நேரம் கால் எடுக்க தங்கச்சிகளாக நிற்கிறாங்க. நம்ம நிறைய பேசலாம், நிறைய இன்னும் காலங்கள் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை நீங்கள் பெருமைக்குரியவர்கள், பெருமை மிக்கவர்கள், பெருமை மிக்க ஒரு பேரினத்தின் பிள்ளைகள். நாம் இன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறோம். நாம் வென்றே தீர வேண்டும். இது வரலாற்றின் காலத்தின் தேவை, வரலாற்றின் பெருங்கடமை என்பதை உணர்ந்து இந்த அரசியல் புரட்சி படையில் உங்களை நீங்கள் இணைத்துக் கொண்டிருப்பதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன். நீங்கள் என் முன்னாடி இவ்வளவு எழுச்சியோடு அமர்ந்திருப்பது எனக்கு பெரும் நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தருகிறது. உங்கள் அனைவருக்கும் புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் கட்சி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழ்.